யுஏஇ கோபத்துக்கு ஈரான் ஆளாயிருக்கான் அப்படின்னு பாருங்க. ஏன் அவனுக்கு மட்டும் தான் இறையாண்மை இருக்குது, யுஏஇக்கு இல்லையா? காசாவோட கோபத்துக்கு இஸ்ரேல் ஆளாயிருக்குல்ல. ஆமாம். அது மாதிரி யுஏஇ கோபத்துக்கு ஈரான் ஆளாயிருக்கான். யுஏஇ வந்து பலிகடா ஆக்க போகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே போனவர் முன்னாடி பேசணும். ஈரான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஈரான் மேலே சண்டையை வந்து மூட்டணும். அப்போது ஈராக்லேருந்து வந்த இந்த ட்ரோன் இருக்குல்ல, லாவன் தீவில் அடித்தது யுஏஇ தான். நம்பர் 1 எடுத்தேன்னா அமெரிக்காவோட அதிகமான சேட்டலைட் இந்த இன்டெலிஜென்ஸுக்காக வச்சுருக்கிறது சைனா, ரஷ்யா வச்சுருக்கான், எல்லோரும் வச்சுருக்காங்கல்ல. அப்போ இங்கே கரெக்டாக இந்த இடத்துல ஆரம்பித்து இங்கேருந்து பறந்து வந்து இங்கே அடித்தது அப்படின்னு ரூட்டு மேப் போட்டு கொடுத்துட்டாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நெத்தன்யாகு அபுதாபி பேலஸுக்கு போய் ஃப்ளைட் டு பேலஸ் நேராக ஃப்ளைட் கிளம்புது, இப்போ உள்ள பேலஸில் இறங்குது, அங்கே போய் உள்ளே போய் எல்லாம் பார்த்து விருந்து சாப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு அயன் டோம் எல்லாம் இங்கே கொடுத்துட்டு அதுக்கு பேட்டரிலாம் சப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவர் திரும்பி வந்தார். அப்படின்னா இது போர் நடந்துட்டு இருக்கும்போது நெத்தன்யாகு நீ கூப்பிட்டு வந்தியா? ஈரானோட கோபத்துக்கு இவனை ஆளாக்கணும், இவன் மேலே அபுதாபி துபாய் மேலே ஈரான் வந்து தாக்குதல் நடத்தணும். ஈரான் வந்து 2 தாக்குதல் ஒரு 4 தாக்குதல் நடத்தினா இடையில 2 தாக்குதல் வந்து இங்கே இருந்து ஈராக்கில் இருந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி மக்கள் வாழ்றதை போட்டு அடிக்கணும். அப்போ சண்டை பெருசாக வந்தோம். ஈராக்கில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்களுடைய ஆட்கள், ஈராக்கில் மட்டும் ஐஆர்ஜிசி கத்தைப் ஐஆர்ஜிசி சம்திங் ஒரு பேர் இருக்குது, 2.5 லட்சம் வீரர்கள் இருக்காங்க ஈரான் சம்மந்தப்பட்டவங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா, அப்புறம் உள்ள ஹமாஸ்ன்னு எஞ்சிருக்கிறவங்க ஹமாஸு, அப்புறம் ஹவுத்தீஸு எல்லாம் சேர்ந்து ஒரே டைமில் ஒரே நாளில் அடித்து சோழி முடிச்சிடுறது. அணு ஆயுதம் வந்து பிரயோகப்படுத்த போகிறாங்கன்னு எப்படி தகவல் வரும்ல, வந்ததுன்னா ஒரு 8லேருந்து 10 மிசைல் ஈரான்லேருந்து அமெரிக்காவை நோக்கி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அமெரிக்கா நகரத்து மேலே விழுந்துருச்சுன்னு வைங்களேன், அன்றைக்கி அமெரிக்கா ஆட்டம் காலி. ஒரு வேற ஒன்று நீ வந்து அதுக்கப்புறம் நீ ஈரான் வந்து சுட்டு பொசுக்கு எல்லாம் பண்ணு, அமெரிக்கா காலியாயிரும். அதுக்கப்புறம் உன்னோட இறையாண்மை நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற அத்தனையும் வந்து அட போடா புண்ணாக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிற மாதிரி ஆயிரும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் இது குறித்து நம்மளே தொடர்ந்து பேசியிருக்கிறோம். மீண்டும் அந்த போருக்கான சூழல் வந்திருக்கிறதாக சில செய்திகள் பார்க்க முடியும், சில இடங்கள் தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வருது. அறிவித்து உடனடியாக அமெரிக்கா பின்வாங்கின மாதிரியும் சில செய்திகள் வரதை பார்க்க முடியுது. ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு விதமாக வரதை பார்க்க முடியுது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய காலநிலை என்னவாக இருக்குது? நீங்கள் வந்து செய்தி வந்து ஈரான் செய்திகள் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அது எவ்ரி 1 hour அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இப்போ செய்தியை பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வீடியோ எடுத்து அடுத்து ஒரு 4 மணி நேரம் கழித்து போட்டால் அந்த செய்தி பழைய செய்தியாக இறந்து புதைச்ச செய்தியாக இருக்குது. போர் நிலவரம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த டேக்லைன் கிளியராக வந்துக்கிட்டு இருக்குது, ஈரான் போர் நிலவரம், அவ்வளோதான். அதில் இப்போ அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம், போர் வந்து உச்சத்தில் பயங்கர பதட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கும், நம்ம அதை பற்றி பேசியிருப்போம், அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி எடுத்து அது போடும்போது 5 மணி நேரம் ஆயிருமா. அப்போ ட்ரம்ப் என்ன செய்கிறாருன்னா, இல்லை இப்போ நான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் விட்ருக்கேன், என்னை வந்து ஒரு மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க ஒரு 3 பேர், சவுதி அரேபியாவோட ரூலர், கத்தாரோட ரூலர் அண்டு யுஏஇ ரூலர், 3 பேரும் வந்து தேவர் பெக்கிங் டு ஸ்டாப் த வார் அன்டில் தே ஆர் டிஸ்கஸிங் அபவுட் பீஸ் டாக்ஸ். ஓகே, அதனால் அவங்க கெஞ்சி கட்டினா தேவர் பெக்கிங் அப்படின்னு சொல்லி அதில் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காப்புல. ஓகே, இந்த மாதிரி பெக்கிங் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த 3 பேரும் ஐயா நீங்கள் அடிச்சிடாதீங்க, அடித்தா எங்கள் பாடு திண்டாட்டம் மாதிரி இப்படி ஆரம்பின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசின மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது போர் வந்து ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 அப்படிங்கிறது 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் அடிக்க போகிறோம், என்னென்னலாம் பண்ண போட்டு பெரிய அளவுக்கு லிஸ்ட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்காமோடது டீட்டெயில் உள்ள அங்கே நிறையா பாருங்கள். அதில் கொஞ்சம் ஃபேக் வரும், கரெக்ட் வரும், எல்லாமே வரும், மிக்சடாகி வரும் வச்சுக்கலேன். அதுக்கப்புறம் வந்து ஐஆர்ஐபியில் ஈரான் இதை பாருங்கள், நாங்கள் வந்து இவ்வளோ இடங்கள்ல இவ்வளோ இதெல்லாம் ரொம்ப ரெடியாக வச்சுருக்கோம். அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து அதை எல்லாமே நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஈரான் பயந்து போய் ஒடுங்கி போய் கிடக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியாமல் இருக்காங்க அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அல் ஜசீரா இங்கிட்டும்லாம் அங்கிட்டும்லாம் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பேசுவாங்க. எப்படி பார்த்தாலும் கத்தார் வாழ்க, ஏன்னா கத்தார் தான் ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்னு பேசுவாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது தான் நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் கரெக்ட் இல்லை, இது கரெக்டாக தெரியுமா. அப்போ போர் பயங்கர உச்சகட்டத்தில் முந்தா நாள் வந்தது வாஸ்தவம்.
ம். அடிக்கிற அடியில் இதோட ஈரான் வந்து எந்திரிக்கவே விட இதோட ஃபைனல். ம். அதுக்கு வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட 100ங்கிறதுல அது எக்கச்சக்கமான ஃபைட்டர் ஜெட்டு. ம். ஓகே 100க்கும் மேற்பட்டலாம் அது எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு 300 350 ஃபைட்டர் ஜெட்டு. நீங்கள் 15 16 22 18 35 அப்படி ஆரம்பித்து ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட்டு ஏகப்பட்டது எல்லாத்தையும் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னு அதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. கப்பல் வந்து திரும்ப எப்படியாவது கப்பலை வந்து பக்கத்தில் வந்து அடிக்கிறாங்க, தூரத்துலேருந்து ஏதாவது பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணி ரெடி. அதெல்லாம் தாண்டி இவங்கள அடக்க முடியல அப்படின்னா அணு ஆயுதம் ம். அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச்சு ரெடியாக இருந்துச்சு. நீ இப்போ இவ்வளோ தூரம் வெளியில் தெரியும் போது ஈரான் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இன்டெலிஜென்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸாக அவங்க சோதாவாலும் தெரியாது, ஆனால் அவங்களுக்கும் டீட்டெயில் எல்லாம் கிடைக்குதுல்ல. அது வந்து ஈரானோட இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ சைனா கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே ரஷ்யா கொடுக்குறான். ஓகே ஸோ இவங்க வந்து கொடுக்கும்போது இந்தந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இவன் என்ன பண்ணுறான், என்னோட நாட்டு மேலே ஒரு மிசைல் பறந்தா கூட இம்மீடியட்டாக இஸ்ரேலை வந்து அடித்து துவைச்சி முடிச்சிடுறது. ஃபஸ்ட்டு இஸ்ரேலில் வந்து எதை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த டிமோனா அண்டு அராதுன்னு சொல்லி அவங்களுடைய அந்த அணு ஆயுதம் இடம் இருக்குல்ல, அணு ஆயுத இடத்த அங்கேயே பொசுக்கிடுறது. அவன் ஸ்டார்ட் பண்ணி அது வர்றதுக்கு முன்னாடியே போட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக டெல்லவீவு இதில் ஹைஃபா துறைமுகம் அடிக்க போகிறோம்னு சொன்னாங்கன்னா நேராக போய் இங்கே போய் பொசுக்கிட்டாங்கன்னா அவங்க அதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி எந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்த அடிக்கிறது அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி இவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. துபாயெல்லாம் உண்மையிலே பயந்து ஆடி போய் கிடந்தாங்க. அதே மாதிரி ஈரான்லேயும் பயந்து போய் கிடந்தாங்க. ஏன்னா அடித்தா இங்கே ஈரானை ஒன்றுமில்ல மாய்க்கிடுவாங்க. 9 கோடி பேர் அப்படி இருந்தது. ஆனால் எப்படி அடிக்கிறது, நீ வந்து இங்கே ஏதாவது ஒரு இது அடித்தேன்னா அப்புறம் இந்த மாதிரி அங்கேருந்து அணு ஆயுதம் வந்து பிரயோகப்படுத்த போகிறாங்கன்னு எப்படி தகவல் வரும்ல, வந்ததுன்னா ஒரு 8லேருந்து 10 மிசைல் ஈரான்லேருந்து அமெரிக்காவை நோக்கி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா குரம்ஷாகர் 5 குரம்ஷாகர் 4 வந்து அவங்க 4000 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் போகிறதுன்னு நிரூபிச்சிருக்காங்க. அந்த டியூகோ கார்சியா இது ஐலாண்ட் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் போய் அடித்து பண்ணிட்டாங்க. ஆனால் 11,000 13,000 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி வச்சு குரம்ஷாகர் 5 அப்படிங்கிறத அது ஈரான்லேருந்து கிளப்புனாங்கன்னா இன்டர்கான்டினென்டல் ஐசிபிஎம் அமெரிக்காவில் நியூயார்க்காக இருக்கட்டும் வாஷிங்டன் டிசியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு 8-10 நகரங்கள் ஒவ்வொரு நகரத்துலையும் போட்டால் அங்கே வந்து கிளஸ்டர் பாம்போட போடுறாங்க. அப்படின்னா ஒரு பாம்பை வந்து ஒரு 10 கிலோ 20 கிலோ மாதிரி வெட்டு ஒரு 80 இடம் 100 இடம் அப்படி பிரித்து அடித்தா என்னத்துக்காகும், நகரமே சுக்குநூறாகும். இது வரைக்கும் அமெரிக்கா நீ வந்து சுத்தமாக அடிபடாமல் இருந்தா நீ வெளியில் வந்து வாழாடிட்டு இருக்க, இனிமேல் மவனே இந்த பக்கம் நீ வந்துடக்கூடாது அப்படின்னு அடிக்கிறதுக்கு எல்லாம் தயார். இதெல்லாம் வந்து அமெரிக்கா தெரியாமல் இருக்குமா? அப்போது அங்கே தொட்டால் நம்ம கெட்டோம். இப்போது ஏற்கனவே இஸ்ரேல் வந்து பயங்கர அடிபட்டு கிடக்காங்க, வெளியே வந்து வரல. இங்கே வந்து 5500 6000 பேர் ஈரானில் அடிபட்டுன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் வெளியே வந்துருச்சு. இப்போ வரைக்கும் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க 30 பேர் செத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே செத்துருக்காங்க இஸ்ரேலில். ஆனால் அடிபட்டால் வந்து வீடெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னு சும்மா இருப்பாங்க. ஆனால் அஃபிஷியலாக சொல்கிறது எங்கே இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போது இவங்க அடிபட்டாங்க, இஸ்ரேல் வந்து வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதிகபட்சம் போனால் இப்போதைக்கு லெபனானை கொஞ்சம் அடிப்போம், இன்னும் வந்து காசாவில் கொஞ்சம் அடிப்போம். அங்கேருந்து போய் இவனை கூட ஹவுத்திஸ் கூட அடிக்க முடியலையே, அந்த மாதிரி ஒரு சூழலேருந்து இஸ்ரேல் இருக்காங்களா. இப்போ இந்த ஒரு 8-10 இவன் ஐசிபிஎம் கிளம்பிட்டாங்கன்னா ஐசிபிஎம்மை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஒரு கட்டம் பயங்கர ஸ்பீடு, அது வந்து மார்க் 14-15 ஏதோ சம்திங் சொன்னாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து அது கிட்டத்தட்ட ஸ்டெல்த்து மேலே வரைக்கும் போயிட்டு அவ்வளோ வேகமாக கீழே வந்து நீ அடித்தா கூட அப்படி நகரத்தில் வந்து செதறதுன்னு வைங்க. அமெரிக்க நகரங்கள் நிறையா நகரங்கள் அஃபெக்ட் ஆகும், மொத்தத்துக்கு காலியாகாது, அஃபெக்ட் ஆகும். அமெரிக்க நகரத்து மேலே ஒன்று விழுந்துருச்சுன்னு வைங்களேன், அன்றைக்கி அமெரிக்கா ஆட்டம் காலி. வேற ஒன்று நீ வந்து அதுக்கப்புறம் நீ ஈரான் வந்து சுட்டு பொசுக்கு எல்லாம் பண்ணு, அமெரிக்கா காலியாயிரும். அதுக்கப்புறம் உன்னோட இறையாண்மை நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற அத்தனை வந்து அட போடா புண்ணாக்குன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போகிற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஒரு சூழலில் இல்லை, நம்ம இப்போ அடிக்க வேண்டாம். அப்போ என்ன செய்கிறது, அந்த 3 பேரும் கொஞ்சம் கெஞ்சி கேட்டாங்க. இல்லை நாங்கள்லாம் கெஞ்சி கேட்கலையா, கெஞ்சி வைப்பா நீ கெஞ்சி கேட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து இப்போதைக்கு போர் புரியலை, போர் வந்து ஒரு மாதிரி டெம்பரரியாக நாங்கள் வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். அமெரிக்காவுக்கு அடிக்கிறதுக்கு வலிமை இல்லை. என்னென்னா அவங்க கையில் ஆயுதம் இருக்குல்ல, அது வந்து நிறையா குறைஞ்சிருக்கு. அதாவது முன்னாடி எக்கச்சக்கமாக இருந்த ஆயுதத்தை இவருக்கு வந்து செலன்சிக்கு கொடுத்து 4 வருஷம் கொடுத்து அது குறைஞ்சிருச்சு.
அப்புறம் காசாவை அடிக்க போகிறேன், இங்கே அடிக்க போகிறேன்னு சொல்லி இவன் இஸ்ரேலுக்கு கொடுத்து அதுவும் நிறையா குறைஞ்சிருச்சு. அது திரும்ப திரும்ப மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவன் வந்து பிரைவேட் கம்பெனி தானே பண்ணுறான். ரெஜிம் இது மாறிச்சுல்ல, ஆட்சி மாறிச்சுல்ல, மாறினோடனே அந்த பணம் அங்கே கொடுக்கணும்ல. எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து போயிங்காக இருக்கட்டும், சில கார் கம்பெனி தானே எல்லாத்தையும் இந்த இல்லை அதான் சார். இப்போ இதில் வந்து யுஏஇ பற்றிய சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ யுஏஇ இப்போ ஈரானுடைய மிகப்பெரிய கோவத்துக்கு யுஏஇ ஆளாயிருக்கதா ஒரு செய்திகள் பார்க்க முடியுது. இவங்க ஃபுஜைரால அது இப்படியும் பாருங்க, யுஏஇ கோபத்துக்கு ஈரான் ஆளாயிருக்கான் அப்படின்னு பாருங்க. ஏன் அவனுக்கு மட்டும் இறையாண்மை இருக்குது, யுஏஇக்கு இல்லையா? ஓ அப்படி இல்லை சொல்லலாம். ரெண்டு ஆமாங்க. கோபம்னா இன்னைக்கு இஸ்ரேலோட கோபத்துக்கு காசா ஆளாயிருக்கு, காசாவோட கோபத்துக்கு இஸ்ரேல் ஆளாயிருக்குல்ல. ஆமாம். அது மாதிரி யுஏஇ கோபத்துக்கு ஈரான் ஆளாயிருக்கான். நீ வந்து என்னை எப்படி அடிக்க போச்சு, நான் ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு தானே, நீ என் மேலே வந்து ஒரு 2800 ட்ரோனை மிசைலை அனுப்பிச்சா நான் எப்படி சும்மா இருப்பேன் அப்படின்ற கோபம் வந்து இவனுக்கும் கோபம் இருக்கும்ல. ஓகே, இப்போ கேளுங்க, ஈரானோட கோபம் என்ன செய்யுது, ஆளாயிருக்கு. என்ன பண்ண போகிறாங்க? யுஏஇயால என்ன பண்ண முடியும்? இப்போ என்ன யுஏஇல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குதா? என்ன நடக்குது சார் யுஏஇல? என்ன அப்படின்னா, யுஏஇல ஒரு 5 நாளைக்கு முன்னாடி மக்கள் வாழ்கிற இடமோ துபாயோ அபுதாபியில் சிட்டிலேயோ எங்கேயும் ஒரு தாக்குதல் நடத்தப்படலை. அங்கே யுஏஇல அணுமின் நிலையம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அபுதாபியுடைய அணுமின் நிலையம் இருக்குல்ல. அங்கே வந்து அணுமின் நிலையம்ங்கிறதே வந்து புதுசு. ஆமாம். ஏன்னா அரபு நாடுகளில் அணுமின் நிலையம் இப்போ இது வேறு எந்த அரபு நாடுல இருக்குது எனக்கும் டீட்டெயில் எடுத்து பார்த்தா எனக்கு இது வரைக்கும் தெரியல. சவுதியில் இருக்கான்னு தெரியல, எனக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ தெரியல. அபுதாபியில் இருக்குது. அபுதாபி சிட்டியிலேருந்து என்னது பராக்கா அப்படின்னு ஒரு இடம், அவுட்டர் ஸ்பேஸ் தான். அவுட்டர் ஸ்பேஸ்னால் 230 கிலோமீட்டர் தள்ளி. அப்புறம் இன்னொன்று ருவைஸ்னு ஒரு இடம் இருக்குது அபுதாபியில், அது வந்து ஆயில் ரிஃபைனரி அந்த மாதிரி இடம். அது வந்து ஒரு 50-52 கிலோமீட்டர் தூரத்தில் பராக்கால இருந்து. ஓகே, பராக்காவோட இடம்னா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் போய் 1.8 கிலோமீட்டர் அந்த மொத்த இது இடம். அப்படி வச்சுன்னா அதில் வந்து ஒரு 4 ரியாக்டர் இருக்குது. ஓகே, அது வந்து 1400 மெகாவாட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 5600 மெகாவாட்டு கிட்டத்தட்ட மொத்த யுஏயோட கரண்ட் பவர் சப்ளை இருக்கு இல்லையா, ரெக்யூர்மெண்ட் இருக்குல்ல, அதில் 25% ரெக்யூர்மெண்ட்டை இது வந்து கொடுத்துருது. ஓகே, பராக்கா அதில் காம்பவுண்ட் வால் பக்கம் அடிச்சிருக்காங்க. ஓ ஓகே, 2 ட்ரோன் வந்து அடிச்சிருக்காங்க. அதை வந்து தடுக்கலை, அடிச்சிருக்காங்க. ஆனால் ரியாக்டரோ ஆஃபீஸோ அங்கே இருக்கிற வேறு தளங்களுக்கு எதுவுமே அடிக்கலை. காம்பவுண்ட் வால் பக்கம் போட்டு டம்முன்னு அடித்து விழுந்திருக்கு, அடிச்சிருக்காங்க. அதை அடித்து மறுநாள் வந்து சவுதி அரேபியாவில் ஒரு 3 ட்ரோனு அதை ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் முந்தா நாள் நேற்று அப்படின்றபோது இது வரைக்கும் மொத்தம் 6 ட்ரோன் சவுதி அரேபியா மக்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்திருக்கு. அடிப்பட்டு சவுதி அரேபியா இப்போதைக்கு வந்து அங்கே ட்ரோன் அட்டாக் வருது. ட்ரோன் வந்து யார் அடிப்பா? ஈரான் தான். ஈரான். ஓகே, ஸ்டிக்கர் வந்து ஷாகித் ட்ரோன் அப்படின்னு சொல்லி அந்த ஷாகித் டைப்பில் ட்ரோனில் கொண்டு வந்து எல்லாத்தையும் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ஈரான் சொல்லுவாங்கல்ல. ஆனால் ஈரானுக்கு சவுதி அரேபியாவுக்கு வந்த ட்ரோனு, யுஏஇயில் பராக்காவுக்கு வந்த ட்ரோனு, இது எல்லாமே ஈராக்லேருந்து வந்தது. ஈராக்லேருந்து? ஆமாம். ஈராக்னா அது ஈரானா இருக்க வாய்ப்பு இல்லை, ஈரானுடைய ஆதரவு நாடுகளாக இருக்க வாய்ப்பு. அதாவது ஒரு விஷயம்தான், ஈராக்கோட அதிபரும் புல்லுருவி என்ன சொன்னா, இந்த பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் கோத்து விடணும்னு பார்க்க என்னன்னா அமெரிக்காவோட அடிமை. இடையில என்ன சொன்னா வந்து எங்களுக்கு வந்து அமெரிக்கா வேண்டாம், இஸ்ரேல் வேண்டாம், எங்கள் சகோதரன் நாடு ஈரான், அவங்களோட நான் வந்து ஒற்றுமையாக இருக்க போகிறோம், இங்கேருந்து அமெரிக்காவோட படைகள்லாம் வெளியே போங்க அப்படின்னாங்கல்ல. ஆனால் இடையில இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சுல்ல. என்ன வந்தது, ஈராக்கில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் திடீர்னு பார்த்தாரு, அங்கே வந்து ஹெலிகாப்டர்லாம் வந்துச்சு. அப்புறம் என்னன்னு பார்த்து அங்கே செக் பண்ணால் அது வந்து ஒரு தளம், இராணுவ தளம். யார் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கான்னு இஸ்ரேல் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அது இல்லாமல் இன்னொரு தளத்தையும் இஸ்ரேல் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. 2 தளத்தை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து இந்த ட்ரோனை வச்சு அடிக்கிறது. ஓகே, அப்போ என்னன்னா ஈரான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஈரான் மேலே சண்டையை வந்து மூட்டணும். அப்போது ஈராக்லேருந்து வந்த இந்த ட்ரோன் இருக்குல்ல, அந்த ட்ரோன் வரலாம், அதில் ஸ்டிக்கர் ஓட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இப்போ தான் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கல்ல. இப்போ ஈரானோட இன்டெலிஜென்ஸே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் மேலே இது சேட்டலைட் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்பர் 1 எடுத்தேன்னா அமெரிக்காவோட அதிகமான சேட்டலைட் இந்த இன்டெலிஜென்ஸுக்காக வச்சுருக்கிறது சைனா, ரஷ்யா வச்சுருக்கான், எல்லோரும் வச்சுருக்காங்கல்ல. அப்போ இங்கே கரெக்டாக இந்த இடத்துல ஆரம்பித்து இங்கேருந்து பறந்து வந்து இங்கே அடித்தது அப்படின்னு ரூட்டு மேப் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கேருந்து யார் ஆப்ரேட் பண்ணது? நேத்தன்யாகு ஆப்ரேட் பண்ணது.
முடிஞ்சா ம். அப்போ இந்த 2 இடத்துல அடி வாங்கியிருக்கு. இப்போ ம். யுஏஇ ஏற்கனவே யுஏஇ வந்து பலிகடா ஆக்க போறாங்க அப்படின்னு ஏற்கனவே போன வாரம் முன்னாடி பேசணும். ம். என்னன்னா, இங்க வந்து லாவன் தீவுல அடிச்சது யுஏஇ தான். மிராஜ் வச்சு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். பேசியிருக்கோம். ஓகே. அப்போ யுஏஇ வெர்சஸ் ஈரான். ஏன்டா ஈரான் வந்து நான் அமெரிக்காவே தண்ணி காட்டிட்டு இருக்கேன். நீ இங்கேருந்து லோக்கல்லேருந்து அடிப்பியா நீ அப்படின்னு கோவப்படுவாங்கல்ல. சரி கோவப்படட்டுமே. அதே நேரத்தில அடுத்து பார்த்தா இவன் வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போர் நடந்துகிட்டு இருக்கும்போது நெத்தன்யாகு அ ய அபுதாபி பேலஸுக்கு போய் ஃப்ளைட் டூ பேலஸ் நேரா ஃப்ளைட் கிளம்புது. உள்ள பேலஸ்ல இறங்குது. அங்க போய் உள்ள போய் எல்லாம் பார்த்து விருந்து சாப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டு, அயர்ன் டோம் எல்லாம் இங்க குடுத்துட்டு, அதுக்கு பேட்டரிலாம் சப்ளை பண்ணிட்டு, நான் வந்து அவரு திரும்பி வந்தாரு அப்படின்னா, "ஏன்டா இது போர் நடந்துட்டு இருக்கும்போது நெத்தன்யாகு நீ கூட்டு வந்தியா?" ம். அப்படின்னு அப்படின்னு சொல்லி அங்க இது வரும்ல. அதை வந்து இவங்க ஐய்யய்யோ! அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் ஒரு இப்படி ஒரு மாரி சமாளிச்சாங்க. "இல்ல, இல்ல ஃப்ளைட் டூ பேலஸ்ன்னு சொல்லி ஏற்கனவே வந்தாங்களே. நீங்க ஏன் மறுக்கிறீங்க?" அப்படின்னு போட்டு உடைச்சுட்டாங்க. அப்ப என்ன ஈரானோட கோபத்துக்கு இவன ஆளாக்கணும். இவன் மேல அபுதாபி, துபாய் மேல ஈரான் வந்து தாக்குதல் நடத்தணும். ஈரான் வந்து 2 தாக்குதல் ஒரு 4 தாக்குதல் நடத்துனா, இடையில 2 தாக்குதல் வந்து இங்கே இருந்து ஈராக்ல இருந்து அ இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி மக்கள் வாழ்ற இடத்த போட்டு அடிக்கணும். ம். அப்ப சண்டை பெருசா வந்துரணும். அதான் சார். இப்போ இன்னொரு பக்கம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இத்தாலி பிரதமர் மெலோனியோட ஒரு மெலடி சாப்பிடுறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. சூப்பர்ல அப்படி. அதான் இப்ப இத்தாலியினுடைய இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நம்ம வந்து யுஏஇக்கு போய் பேசி கட்டி புடிச்சு போட்டு எல்லாம் போயிட்டு வந்தாரு. அங்க வந்து நியூக்ளியர் இடத்துல ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. ம். ஈரானுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அ மெலோனிக்கு பிரதமர் குடுத்த மெலோடி அப்படின்னு சொல்லி அதுவும் வந்திருக்கு. அது மீம்ஸ்ல எக்கச்சக்கமா வந்திருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ம். ஆமா. சரி. அவங்களுக்கு மெலோனிக்கு மெலோடி சாக்லேட் குடுத்தாரு. அவங்க பதிலுக்கு என்ன குடுத்தாங்க? அல்வா ம். குடுத்தாங்களா? ம். தெரியாது. அது அது எப்படின்னா சும்மா ஜோக்கு சொல்றது தான். ம். ஒரு போறாரு என்ன ஸ்ட்ராட்டஜிக் பிளான் எப்படின்னா, இந்தியா வந்து டோட்டலாவே அமெரிக்கா, யுஏஇ, இஸ்ரேல் இந்த சார்பா சாஞ்சுட்டு போகுது. ம். இப்போ பிரிக்ஸ் மாநாடு இந்தியால நடக்கணும். நடக்குமான்னு டவுட்டு. அப்போ ஈரான் என்ன சொல்றாங்க, நான் சேர்ந்துக்கிறோம். துருக்கி இன்னும் சேர்க்கல. பட் ஈரான் வந்து சேரன்னு சொல்லிட்டாங்க. நாங்க சேர்ந்துக்கிறோம். எங்க நடத்தினாலும் நடத்தலாம் பிரச்சனை இல்ல அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு இருக்காங்க. ம். பிரிக்ஸ் வந்து இந்தியா வந்து ஒருவேளை இந்த வாய்ப்பை வந்து லூஸ் பண்ணுதோ, நாளைக்கு பிரிக்ஸ்க்கு நானும் வர்றேன் அப்படின்னா ஓரமா ஒதுக்கி வச்சுருவாங்க. சரியான வாய்ப்பை தவற விடுறாங்க. தவற விடுறாங்களோ, வெளிநாட்டு உறவுகள்ல நம்ம வந்து சரியான முடிவு எடுக்கலையோ, ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கு அடிபணிகிறாங்க, இஸ்ரேலுக்கு அடிபணிகிறாங்க. அது எப்ஸ்டீன் ஃபைல் வந்து சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். எப்ஸ்டீன் ஃபைலு ஆமையா நான் போய் இங்க டீல் பண்ணேன். எங்க போனாலும் இப்ப டீல் பண்றதுக்கு இடையில வந்து பிம்ப் இல்ல இருக்குதான் செய்வான். பொருளாதாரங்கள் சார்ந்து இப்ப ஐடி உள்ளிட்ட அமெரிக்கா சார்பில் இருக்க வேண்டிய தேவை வருது. ஐடி எவ்வளோங்க தேவை வரும்? எப்படி போனாலும் வந்து நம்ம இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்றது $80 பில்லியன். அங்கேருந்து இம்போர்ட் பண்றது $40 பில்லியன். ரெண்டையும் மொத்தம் சேர்த்தீங்கன்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து $120 பில்லியன். இந்தியாவோடது அவ்வளோதான் மொத்தம். அப்படி பார்த்தீங்கன்னா, சைனா வந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்றது வந்து கிட்டத்தட்ட $550 பில்லியன். இம்போர்ட் பண்றது $140 பில்லியன். சைனாவுக்கு இல்லாத பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு எங்கெங்க வந்துச்சு? இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய $40 பில்லியன் அது எக்ஸ்ட்ரா ரைட் ஓகே. அது வந்து நமக்கு வெளில பெட்ரோல், டீசல் வாங்குறதுக்குலாம் உதவும். இப்போ தான் வந்து நீங்க ரூபிள்ல குடுக்குறேன், இல்ல நான் வந்து இதுல ரியால்ல குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ம். அப்ப எதுக்கு அங்க போய் திரும்ப கஞ்சணும்? ஒருவேளை எப்ஸ்டீன் ஃபைல் தான் பிரச்சனை அப்படின்னா, ஆமையா என் நாட்டு தேவைக்கு நான் வந்து பேசினேன். ஒரு இடையில ஒரு பிம்ப வச்சு பேசினேன். அதுக்கு என்ன இப்போ? அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் வேணும்ல. ம். இப்போ இவரு பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாருன்னா, ஒரு கட்டத்துல வந்து ஆமையா அப்படின்னு திறந்தாச்சு என்ன நடக்கும்? ம். அதாவது மறைச்சு யார நீங்க பலியிடாக்கும்? இதுல இப்ப இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, இப்ப சமீபத்தில 2, 3 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து ஒரு தகவல் வந்துச்சுல்ல. எப்படின்னா, அதானி வந்து $10 பில்லியன் அங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாரு. அதனால அவர் மேல நாங்க போட்ட கோர்ட்டு அங்க அவர் மேல பிடிவாரண்ட் போட்டாங்க இல்லையா? அத கேன்சல் பண்ணிட்டோம். உண்மையாயிட்டேன். இன்னைக்கு ஆமா. தீக்கதிர்ல போட்டிருக்காங்க. தலையங்கமாவே போட்டிருக்காங்க. ஆமா பண்ணிட்டோம். அப்படின்னா, இப்போ விவேக் படத்துல வந்த மாரி தான். இந்த மாரி நீங்க பொண்ண வந்து ரேப் பண்ணிட்ட, அதுக்கு ரூ. 2000 வந்து பஞ்சாயத்துல கட்டப் போற. அப்படின்னா, நான் ஏற்கனவே கட்டிட்டேன். இப்ப கட்டப் போறது அடுத்து நான் பண்ண போற ரேப்புக்கு. ம். அப்படின்ன மாரி அமெரிக்கா வந்து என்ன, இந்த மாரி அங்க அமெரிக்கா வந்து ரேப் பண்ணிட்டு ஒரு $10 பில்லியன் வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஓகே அப்படின்னு எல்லாம் அழிச்சு விட்டுருவாங்களா? இல்ல அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ம். அப்போ என்ன காசு கட்டுனா, நீ யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ம். அமெரிக்காவ களங்கப்படுத்திக்கோ, மானவங்கப்படுத்திக்கோ எல்லாம் பண்ணிக்கோ. நாங்க வந்து காசு கட்டினா இழிச்சிட்டு உட்காந்துருப்போம். அப்படிதான் கணக்கு. ம். அமெரிக்காவுக்கு வந்து
அதானி வந்து ஓகே தான். அந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. அப்போ இவங்களுடைய வெளியுறவு கொள்கையில் அதானிக்காகத்தான் எல்லாம் இந்த பாடுபடுறாங்களா? எவ்வளோ பேச்சு நடந்திருக்கும் இதில். அதானி அரெஸ்ட் பண்ணாதீங்க, இவர் இன்வெஸ்ட் பண்ணிடுவார். அந்த $10 பில்லியன் எங்கேருந்து போகும்? யாரோட காசு? எல்லாம் வந்து இந்திய மக்களோட வயிற்றில் அடித்த வரி பணம் அப்படி போகும்ல. ஸோ இந்த மாதிரி இங்கே பண்ணுற விஷயம் வந்து உண்மையிலேயே ஒன்று எடுத்துட்டிங்கன்னா இதில் என்னென்னா, இவர் சொன்னது ஒரு 3 பேர் என்னை கெஞ்சி கேட்டாங்க, நான் வந்து இப்போ போர் புரியலை. ஆனால் ஈரான் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பிளான் போட்டுக்குதா தகவல். இப்போ அங்கே அமெரிக்கா வந்து அடிக்க போகிறாங்க, அடிக்கலை, இதெல்லாம் வேறு விஷயம். ஹர்மோஸ் வந்து இப்போ நான் வந்து திறக்கிற மாதிரி இல்லை, ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிக்கு ஏற்கனவே ஓப்பன் தான் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் இஸ்ரேலை போட்டு சோழி முடிச்சிடுறது அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அமெரிக்கா சும்மா இருக்க மாட்டான். அல்லது அதிர்ச்சியாகி என்னடா அது இப்படி பண்ணிவிட்டாங்க, என்ன பெரிய தளமும் பெரிய எல்லாம் எக்கச்சக்கமாக வந்து இஸ்ரேலில் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஈரான், அதுக்கப்புறம் வந்து அங்கே இது இருக்குல்ல, ஈராக்கில் இருக்கக்கூடிய வீரர்கள், அவங்களுடைய ஆட்கள், ஈராக்கில் மட்டும் ஐஆர்ஜிசி, கத்தைப் ஐஆர்ஜிசி சம்திங் ஒரு பேர் இருக்குது, 2.5 லட்சம் வீரர்கள் இருக்காங்க அங்கே, ஈரான் சம்மந்தப்பட்டவங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்புல்லா, அப்புறம் உள்ள ஹமாஸ், என்ன எஞ்சிருக்கிறவங்க ஹமாஸு, அப்புறம் ஹவுத்தீஸு, எல்லாம் சேர்ந்து ஒரே டைமில் ஒரே நாளில் அடித்து மொத்த இஸ்ரேலை வந்து சோழி முடிச்சிடுறது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அது என்னைக்கு அவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை பேசி கீசி முடித்து இங்கே அடிக்க போகிறோன்னு சொல்கிறது முதல்ல டக்குன்னு இங்கே வந்து சோழி முடிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து அவுட்டு. அமெரிக்கா நீ வாடா, இப்போ எங்கடா வருவ நீ? அதுக்கப்புறம் திரும்ப வந்து அடிக்க வந்தாங்கன்னா அந்த பக்கம் வடகொரியாவை, சைனாவை வந்து தடுத்து நிற்பாங்க. இப்போ நிற்பாங்க. இஸ்ரேல் அடிச்சாச்சுன்னா போதும், இவன் வந்து புட்டினும் வந்து அஜிஜு அடிச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின் வாங்கிடுவாங்க. ஏன்னா புட்டினுக்கும் இஸ்ரேலுக்கும் அவ்வளோ நெருக்கம். ஸோ இங்கே அடிக்கிற அடி அப்போ ஒரு பிளான் வந்து இஸ்ரேலை போட்டு தாக்கிடணும். தாக்கிட்டு மற்ற நாடுகளில் வந்து அடிமைப்படுத்தாமல் நீ யார், நானாக இருக்கு, யாரையும் வந்து பிரச்சனை பண்ணாமல் அவங்க பார்த்துக்குங்க, அமெரிக்கா இந்த பக்கம் வரக்கூடாது. இதில் வந்து சைனா வந்து ஆதிக்கம் பண்ணுவான். அப்புறம் இது ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் எக்கச்சக்கமாக இன்னும் வந்து அமெரிக்கா இருக்காங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நிறையா இருக்காங்க. பூரா ஒன்றுனா வெளியே போ அப்படின்னு அடுத்து இன்னும் எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்தில் ஐரோப்பா நாடுகள் பூரா பிச்சை எடுக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வளம் வந்து ரொம்ப பெருசாக வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரிஸு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை பூரா உறிஞ்சி தான் அவங்க வந்து வளமாக இருக்காங்க. அவங்க பூரா பிச்சை எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டம் தான். ஏன்னா இவங்க வந்து ஒவ்வொரு நாள் ஒன்று சொல்லிட்டு வந்து ஒரு கிறுக்கு அதிபனை வச்சுக்கிட்டு இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இவ்வளோ தூரம் நடந்து போச்சுல்ல. என் தலைவர் ஏன்டா கொன்னேன், இந்த ஸ்கூல் பசங்களை ஏன்டா கொன்னேன், அதுக்கு வந்து இன்னும் ஒரு இது கிடைக்கல. அப்போது 58 மில்லியன் அவன் தலைக்கு வந்து விலை வச்சுருக்காங்க. 2 பேர் தலைக்கும் விலை வச்சா யார் அடித்தாலும் சரி, இல்லை இவங்களே அடிச்சு விட்டு வந்து அவங்களே ஷேர் பண்ணிக்குவான்னு தெரியாது. ஆனால் நீ வந்து இங்கே தலைக்கு விலை வச்சேன்னா நாங்கள் உன் தலைக்கு விலை வைப்போம், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிறதான் அந்த பயம். அஜிஜோ பெரிய நாடு வந்து அடிச்சா என்ன செய்யறது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை ஏற்கனவே நான் வீழ்த்திட்டேன், இப்போ நீ வா நான் பார்த்துக்கிறேன், என் மேலே கை வச்சேன்னா அமெரிக்கா இருக்காது இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். Meriba Paneer Soda. I trust Meriba.